சொன்ன மாதிரி ஹார்ட் டைம்ஸ் போயிருக்கீங்க அப்படின்ற போது சோஷியல் மீடியால செம்ம கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். நான் நீங்க வந்து சும்மா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணாலே அவங்க உங்களை பத்தி ஒரு கமெண்ட் அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? லைக் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நீ என் லைஃப்ல இல்ல. என் முகம் கூட நீ நேர்ல பார்த்ததில்ல. நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நீயும் வந்து என்ன பத்தி ஜட்ஜ் பண்ணி சொல்றன்னா சொல்லிக்கோ. லைக் எனக்கு என்ன அதெல்லாம் வந்து அதனாலதான் என்னமோ எனக்கு இது வந்து ரொம்ப பெரிய சக்சஸா இருக்கு. இப்போ நீங்களே வந்து இப்ப என்ன பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டுதுப்பா. இந்த இடத்துல வந்து நிக்குது அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரிதான் எனக்கு இருந்தது. நான் உனக்கு வந்து ஒரு பதில் சொல்றேன்னா, என்னோட சக்சஸ் மூலியமா நான் சொல்லிக்கிறேன். நான் உனக்கு வந்து இப்படிதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிருக்கேன். அவசியமே இல்லை. நீ என்ன ஏன்னா பிக் பாஸ் நான் சாச்சனாவோட பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணும்போது எனக்கு ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அந்த பேட் கமெண்ட் பண்ணவங்களே கூட நேர்ல பார்த்தா ஹாய் மேம் பிக் ஃபேன் மேம் அப்படின்னு சொல்லி கூட எடுத்து போட்டோ எடுப்பாங்க. சோ அது வந்து நம்ம எப்போ வந்து அந்த இது நம்ம அந்த இடத்துக்கு போவோம்னா நமக்கு ஒரு கேரக்டர் நம்மளுக்கு ஒரு கெரியர் வந்து growth ஆனா மட்டும்தான் நம்ம அந்த இதுக்கு போவோம். சோ அதனால அது வந்து நம்மளோட சக்சஸ்னால பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு